எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிட் பாஸ் 120 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அது ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 10 ஷெடியூல்ஸ் இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம், இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதில் என்னென்ன வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யார் இது கண்டக்ட் பண்ணுறா, யார் நடத்துகிறா, இந்த ஃபிட் பாஸ் யாருன்றதை நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Fit Boss program. This is an introduction. You can read this and you should make a signature of here. We'll be checking your body weight and height and all the things. Okay. Yes, you talk. ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஃபிட் பாஸ் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் டே துவங்க உள்ளோம். ஸோ இதை பற்றி நம்ம கண்டஸ்ட் எல்லாரையும் பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் நடக்க போகுது, வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு த ஃபிட் பாஸ். இந்த ஷோ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக சென்னையில் தொடங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம எல்லா ஜிம்லையுமே பண்ணுறது ஒரு விஷயம் தான். எல்லாருமே வெயிட் லாஸ் மேக்ஸிமம் வருவாங்க ஜிம்முக்கு வருது வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாக இருக்கணும். இது ஜிம்முக்குள்ளே மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸை கொண்டு போகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் வந்துட்டு ஃபுட்டு குறைச்சிக்கிட்டோம், இல்லை வந்துட்டு லிக்விடா எடுத்துக்கிறேன், இன்டர்மீடியட் டயட் எடுத்துக்கிறேன், அந்த டயட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய டயட் எடுத்து பண்றாங்க. வெயிட் லாஸ் கிடைக்குது கண்டிப்பா, பட் வெயிட் லாஸ் மட்டுமே நோக்கம் கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணப்போ நம்ம ஹெல்த்தியா இருக்குமா இல்லையா. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்க, பட் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப லூசியா இருக்கும். அவங்களால பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட முடியாது, ஸ்டாமினா இருக்காது, டோ டச் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாகும், ஃபிளெக்சிபிலிட்டிலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் எவ்வளவு முக்கியமோ ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணா ஹெல்த் நல்லா இருக்குன்றது சாத்தியமே கிடையாது. வெயிட் லாஸ் வேற, ஹெல்த் வேற. ஸோ இது ரெண்டும் மிங்கிள் பண்ணோம்னா உணவே மருந்து, உடற்பயிற்சி ஆரோக்கியம், அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ உணவு கட்டுப்பாட்டு மட்டும் போதாது, உடற்பயிற்சி சேர்ந்து பண்ண போது நமக்கு தேவையான ஸ்டாமினா, பேலன்சிங், நம்மளுடைய மசில் மாஸ் நல்லபடியாக காட்டுறதுக்கு எல்லாமே இந்த வெயிட் லாஸ் அந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக இந்த நிகழ்ச்சி துவங்கியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்திருக்க இங்க இருக்கிற அனைத்து கண்டஸ்டுக்கும் ரொம்ப வெல்கம் பண்றேன். அண்ட் ட்ரைனர்ஸை வெல்கம் பண்றேன், ஜிம் ஓனர்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுடைய செல்ஃப் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க்கையும் நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு ரிவீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல். ஸோ நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருப்பேன் ஃபிட் பாஸோட வரைமுறைகள், எப்படி பண்ண போறோம்ன்ற சில விஷயங்கள் கொடுத்துருப்பேன். ஸோ இதுல இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம எடுத்து பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக நம்ம வந்துட்டு கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இது பண்றோம். அதுல டாப் 5 வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ண போறோம், ஃபைன் பண்ண போறோம். ஸோ நம்ம கண்டஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுல வந்து வெயிட் லாஸ் யார் பெஸ்ட் டாப் 5 பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 1.5 லட்ச ரூபா வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50,000 இருக்கும், செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 40,000, தேர்ட் பிளேஸுக்கு 30,000, அண்ட் ஃபோர்த் பிளேஸ் 20,000, ஃபிஃப்த் பிளேஸுக்கு 10,000 rupees. ஸோ 1.5 lakhs நம்ம வந்து இப்படிதான் ஸ்பிட் பண்ணி கொடுக்க போறோம். அடுத்தது 1 lakhக்கான கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வின்னர்ஸ். ஸோ இந்த டாஸ்க்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 டாஸ்க் பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பண்ண போறது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் ஃபன் டாஸ்க் தான். இதுக்கப்புறம் வரப்போற வாரத்துல பண்ண போற டாஸ்க் தான் வந்து சேலஞ்சரான டாஸ்க். ஸோ அந்த சேலஞ்சஸ்ல மொத்தம் 8 டாஸ்க் இருக்கு. அந்த 8 டாஸ்க்குக்கும் ஸ்கோர் இருக்கு. அந்த ஸ்கோர்ல பெஸ்ட் ஸ்கோர் 8ல டாப் 5 மேக்ஸிமம் ஸ்கோர் யார் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு 1 lakh rupees. I mean, start from first place with 30,000 rupees, அப்புறம் 25,000 rupees for second place, third place for 20, fourth place for 15, and fifth place for 10,000 rupees. So 1 lakh rupees வந்து நம்ம இப்படிதான் ஸ்பிளிட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஈவெண்ட்ல இந்த ஃபிட் பாஸோட ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 17 பேர் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த 17 பேர்ல இன்னைக்கு மழை பெஞ்சனால சில பேரால வர முடியல. ஸோ சில பேர் லேட்டாக வரேன்னு இருக்காங்க. எனிவே, ஸோ இது எல்லாமே ரிவீல் பண்ண போறோம். இதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெல்கம் ஆல். ஸோ இன்னைக்கு இன்னிலிருந்து நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பா, ஒரு டீமா
நம்ம தனித்தனியாக பண்ணாலுமே இந்த 2 weeks ஒன்ஸ் மீட் பண்ண போகிறோம். எல்லாமே இங்கே ஒரு ஃபைட்டர்ஸாகவும் ஒரு சேலஞ்சராகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் நம்ம மூவ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக கொண்டு போகணும் லைஃப் ஸ்டைலை. ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ அதுதான் நம்ம ஃபிட் பாஸோட நோக்கம். தேங்க்யூ ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு சொன்ன உடனே ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகன்யா மேடம். அவங்களுடைய வெல்கம் சுகன்யா மேடம். ஸோ இவங்க வந்து சுகன்யா ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் நம்ம ஃபிட் பாக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் தன்மை அவங்கள மோட்டிவேட் பண்ணவங்கள அவங்க தான். ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் இப்போ அவங்களோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி நம்ம அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல், என் நேம் வந்து சுகன்யா. ஆக்சுவலாக நான் வந்து 10 இயர்ஸாக வந்து ஜிம்லாம் போயிட்டு தான் இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுவேன், அகெயின் வெயிட் கெயின் பண்ணிடும். ஸோ ஒரு 2 months டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப் அப்படியே போயிடும், டயட் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் டெலிவரி ஆச்சு. ஸோ செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் என்னால் திரும்ப அகெயின் ஜிம்மும் ப்ராப்பராக போக முடியல, அண்ட் டயட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ ஓகே, வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்டாக அந்த டைமில் மாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு, ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் நடக்குதுன்ட்டு ஆட் பார்த்தேன். சரி, ஓகே, இதுதான் கரெக்ட் டைம். சரி, ஓகே, மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் தன்மையா. நான் ஆக்சுவலி இந்த ஃபீல்டுக்கு வந்து 2006 வந்தேன் ஆக்சுவலி. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு ஜிம்மில் நான் அப்புறம் எனக்கு மேரேஜ் அப்படி இப்படி போயிட்டு சரி அப்புறம் ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறது வந்து காம்பட் ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க என்னுடைய கிளைண்ட்டு வருவாங்க, முன்னாடி இருந்து தெரியும். ஒரு 8 இயர்ஸாக தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சார் லிங்க் காமிச்சிருந்தா இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். ஸோ பெஸ்ட்டாக இருக்கு. ஆனால் யாரை பிடிக்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சுகன்யா பார்த்து அப்புறம் அவங்களே கால் பண்ணி நம்ம இது பண்ணுறது வர்த்தா மாஸ்டர் அப்படி கேட்டாங்க. வாங்க பண்ணலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட பெஸ்ட்டாக நான் இவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன், பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ எனக்கு இந்த ஃபிட் பாஸை மெயினாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களை கூப்பிடுறேன். அவங்கள ஜஸ்ட் ஒரு வெல்கம் பண்ணிட்டோம், அவங்கள ஒரு கிளாப் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது கண்டெஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடலாம். எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் ஆனந்த் இன்வைட் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ நமக்கு இன்கேஸ் நம்ம பண்ண போகிற சேலஞ்சில் ஏதாவது இன்ஜுரி ஆனாலோ ஏதாவது ரிஸ்க் ஆனாலுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மிஸ்டர் ஆனந்த் இருக்காரு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ வெல்கம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் அவங்களோட பார்ட்னர் மிஸ்டர் ஆண்டனி ஃபிசியோதெரபிஸ்ட், அவரும் வந்துட்டு அவரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபீமேலுக்காக எல்மான்றவங்களை இன்வைட் பண்ணுறேன். வெல்கம் எல்மா. வெல்கம். ஸோ அடுத்தது நமக்கு டயட்டிஷியன் நமக்கு இருக்காங்க. நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியமான பங்கு இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு. ஸோ அது உணவு தான் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸுக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஃபிட்னஸ்னா எக்ஸசைஸ் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வெயிட் லாஸ்னா உணவு தான் 80% சப்போர்ட் பண்ணுவாங்க. அது 100% உண்மை தான். ஆனால் எக்ஸசைஸ் இல்லைன்னா உங்கள் ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி எதுவுமே நடத்த முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50-50 தான் சொல்லுவேன். வெறும் வெயிட் குறைக்கிறது முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் குறைக்க போது நம்ம ஹெல்த்தியாக ஃபிட்டாக ஹாப்பியாக மூவ் ஆன் பண்ணோம்னா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக டயட்டிஷியன் ஸ்வேதா அவங்கள இன்வைட் பண்ணுறேன். வெல்கம். இன்னொரு டயட்டிஷியன் வர வேண்டியது இருக்கு. பட் அவங்க ரொம்ப லாங்லேருந்து வரணும், மலையாள கொஞ்சம் வர முடியல. ஸோ நமக்கு இவங்க தான் வந்து ஃபுல்லாக அவங்கள அனலைஸ் பண்ணிட்ட பிறகு டயட் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டயட்டை ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரிங்களா? கலைக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறீங்களா? எவ்வளோ வருஷம் வந்து பண்ணுங்க? ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். அவங்களோட இன்ட்ரோடக்ஷன். நேம் வந்து ஆனந்தன். நாங்கள் வந்து வெஸ்ட் மாம்பலம்ல கிளினிக் வச்சுருக்கோம், கின்னாரான்னு சொல்லி. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி. பட் எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட, லைக் பீடியாட்ரிக், ஜீரியாட்ரிக் எல்லாமே. நம்ம மெயினாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா லைக் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் தான். மேபி ஏதாச்சும் இன்ஜுரி ஆனாலும் சரி, பிஃபோர் இன்ஜுரியும் சரி, நம்ம வந்து அதை கோ ஆன். இப்போ மேபி ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இல்லை மேபி உங்களுக்கு முன்னாடியே ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கலாம். மிஸ் யமுனாவை வந்து வெல்கம் பண்ணுறேன். வாங்க யமுனா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் நமக்கு வந்துட்டு அடுத்த ஒரு
ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறவங்க அவங்க தான். ஸோ அவங்க நர்ஸ், அவங்களுடைய இது வந்து ப்ளஸ் நம்ம ஜிம்ல வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்களையும் வார்ம் வெல்கம் பண்றேன். ஜஸ்ட் உங்களுடைய படிப்பு நல்லா. So good morning everyone. I am Shweta, dietitian, like representing Diet Clinic. So first of all, I want to thank each and everyone for your kind and active participation in this Fit Boss challenge. So like நான் Shweta dietitian. So நான் இங்கே PG முடிச்சிருக்கேன் மதர் தெரேசா விமென்ஸ் யூனிவர்சிட்டியில், அண்ட் எனக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கு. ஸோ லைக் மெயினாக இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு நீங்கள் டயட்னு பார்த்தீங்கன்னா லைக் இட் வில் பி லைக் அரௌண்ட் ஒரு 50 to 60% நீங்கள் டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். லைக் நீ வெயிட் லாஸ்ன்ற வரும்போது ஸோ லைக் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, யூ ஹேவ் டு லைக் ஃபோக்கஸ் ஆன் யோர் டயட். லைக் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க, என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றீங்கன்ட்டு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வெயிட் லாஸ் சேலஞ்ச். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் சுரேகா. நான் 13 years இந்த ஃபீல்டில் இருக்கேன். மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஹெல்த்தி டயட்டு ப்ளஸ் மெயினாக வந்து எந்த மீலையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. மேம் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னாங்க, கொஞ்ச நாள் நான் வெயிட் மெயின்டைன் பண்ணேன், அதுக்கப்புறம் வெயிட் வந்து எனக்கு கெயின் ஆகிடுச்சின்ட்டு. ஸோ இதை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த மீலையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி வெயிட் கெயின் எதுவும் இருக்காது. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்குள்ள கைடன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்ஸ் ராஜேஷ் சார். வெல்கம். என் நேம் யமுனா. நான் வந்து இங்கே மாதா காலேஜில் நர்சிங் முடித்தேன். இங்கே ராமச்சந்திராவில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் இதுவில் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து டயட்டு, அது வெயிட் லாஸ் எல்லாமே பண்ணும்போது உங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கிடியாக இருக்குது ஏதாவதுனா ஏதாவது ஒரு ஃபுட்டு இன்டேக் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். எடுத்த உடனே வெயிட் லாஸ் அந்த ஃபுல்லாக அப்படியே அந்த ஜேர்னியில் போயிடாதீங்க. ஓகேங்களா? அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஹெல்த்தி ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒன்றுனா இங்கே ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சடனா நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு தான் எங்க டீம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஒன் மோர் இன்ட்ரோடக்ஷன் மறந்துட்டேன். மெயினா இந்த ஃபிட் பாஸ் லோகோ அண்ட் கிரியேட் பண்ணது டிஜிட்டல் பார்ட்னர் மிஸ்டர் நிர்மல் அவர்களை வெல்கம் பண்றேன். வாங்க வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மல் தான் இந்த லோகோ கிரியேட் பண்ணது எல்லாமே அவர் தான். ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று வந்து டயட் கிளினிக் வெப் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்க்கும் கொண்டு வந்துருவோம். ஸோ இந்த டயட் கிளினிக் ஆப்ல நீங்க வந்து நிறைய விஷயங்களை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம தெரியும் வெயிட் ஏன் போட்டுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஹார்மோன் ப்ராப்ளம்ன்றது கொஞ்சம் பர்சன்டேஜ் தான். பட் மேக்ஸிமம் நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் தான். ஸோ இந்த ஃபுட் பேட்டர்னை நம்ம நல்லா சாப்பிட்றோம், டேஸ்டா சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். பட் அதுல என்னென்ன இருக்கு, அதுல எவ்வளவு கலோரி இருக்கு, அதுல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு, எவ்வளவு ஃபைபர் இருக்கு, எவ்வளவு கார்ப்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதை சாப்பிட்டா ஃபேட்டு, இதை சாப்பிட்டா கார்ப்ஸ் அதிகம் அப்படிதான் தெரியும். ஆனா அது எவ்வளவு அளவுக்கு இருக்குன்றது துல்லியமா கணக்கிடுறது ஒரு ஏஐ மூலியமா நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இனிமேல் நீங்க எது சாப்பிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. ஆனா சாப்பிட்ட பிறகு அது தெரிஞ்சிச்சுன்னா அதுல குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க. எல்லாமே சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, பீஸா சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிடுங்க, எதுவுமே சாப்பிட வேணாம் சொல்ல வரல. அதுக்குன்னு ஒரு இடைவேளைகள் இருக்கு, நாட்கள் கேப் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து போர்ஷன் இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வர போறோம். அதுக்காக நம்ம வந்துட்டு டயட் கிளினிக் வெப் ஆப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது மூலியமாவே நீங்க உங்க உணவுகளில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது ஈஸியாக நீங்களே அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான விஷயங்களை அவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணதுக்கு நிர்மல் அவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ உங்களை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட். என்னோட பேர் நிர்மல்குமார், ஃபவுண்டர் ஆஃப் ஓரியன்டோ பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த டயட் கிளினிக் ஆப்பு, இந்த லோகோ, டிஜிட்டல் பார்ட்னராக வந்து ஃபிட் பாஸ் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ஆல் தி பெஸ்ட். இவரும் கலந்துக்கிறார் வெயிட் லாஸ். சார் நானும் கலந்துக்கிறேன். ஆமாம், என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் கண்டிப்பாக. ஹார்ட்ரோப் ஃபேமிலி ஃபிட்னஸ் சார்பாக நான் கலந்துக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் அவரையும் சொல்லிடுறேன். அவர் செந்தில் ஃபிட்னஸ் மந்திரா சொல்லி 2 ஜிம் ரன் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில். அண்ட் அவர் எங்களோட அசோசியேஷன்ல தமிழ்நாடு ஜிம் ஓனர்ஸ் அசோசியேஷனோட சென்னையோட செக்ரட்டரியாகவும் செயல்பட்டு இருக்காரு. இந்த அசோசியேஷன் வளர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும், அது ஈக்குவலா இங்க இருக்கிற ஒருத்தருமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுல முக்கிய பங்கு செந்தில் அவர்களுக்கும் உண்டு. ஸோ அவர் மூலியமா 2 கண்டஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு சேலஞ்சாகவும் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங்காகவும் இந்த நிகழ்ச்சி அமையணும். அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன், உழைப்பீங்க நம்புறேன். உண்மையா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கே உண்மையா இருந்தாலே முடிஞ்சு போச்சு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும். இதுல எங்கேயாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு நாள் இதை பண்ணாலுமே
கொஞ்சம் கஷ்டம் தான் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இன்னும் மக்களுக்கு வந்து தெரிய வைக்க போறோம். ஸோ நல்ல உணவும் முக்கியம், நல்ல உடற்பயிற்சியும் முக்கியம். ரெண்டும் சேர்ந்து இல்லாமல் பண்றது வந்துட்டு அது அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை போக போக பார்ப்போம், ரிவீல் பண்ணுவோம். தேங்க்யூ. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபிட் பாஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொண்டு வந்துருக்கு. என்ன காரணம், டெடிகேஷனுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் மெயினாகவே ஆர்கனைஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவேர்னஸ் வந்து இன்னைக்கு வந்து வேற லெவலில் இருக்குது. நம்ம நிறைய ஆன்லைனில் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ரெகுலராக. அதுக்கு நம்மக்கிட்ட டெடிகேஷன் ஒன்று இல்லாமல் இருக்குது. இதுதான் அதோட பெரிய கருத்தாக நான் பார்க்குறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 120 days சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கான ஸ்டெப் வந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களை இனிஷியேட் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, டயட் ஃபாலோ பண்ண வைக்கிறது, ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் ரெகுலராக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களை பின் பாயிண்ட் பண்ணிட்டு ஒருத்தங்க பின்னாடி இருந்து உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 120 days வந்து நீங்கள் டெடிகேட்டடாக பண்ணுங்க. ரிசல்ட் என்ன வருதுன்றதை நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ணணும்னு நினச்சதை பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, ஸோ அடுத்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ஃபைன். ஸோ வெல்கம் மிஸ்டர் கௌதம், அடுத்த கண்டெஸ்ட் அவர். ஸோ இதுக்கு மெயின் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வெங்கட் அவர்கள் தான். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Hello all. I'm Venkat from Streetlord Fitness Studio, Valasaravakkam. ரீசெண்டாக தான் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 years-ஆக இருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இவர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து மிஸ்டர் கௌதமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வி ஹோப் வில் டூ பெட்டர். ஹாய் எவ்ரிவன், மை நேம் இஸ் கௌதம். நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன். நான் வலசரத்தில் ஸ்ரீலார்ட் ஜிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் இப்போ தான் பண்ணேன், டிசம்பர் தான் ஜாயின் பண்ணேன். வந்தோடனே ஈவெண்ட் பார்த்தோன்னே சரி பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ராம் ஃபிட்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்துட்டு. ஸோ அவரை ஒரு கண்டெஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங் டு ஆல். நாங்கள் வந்து ராம்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ காட்டுப்பாக்கம். ஸோ ஃபவுண்டர். நாங்கள் ஒரு 5 years-ஆக வந்து ஜிம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவர் நம்ம கிளைண்ட்டு. இவருக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வரும்போது நம்ம ஜிம்க்கு வரும்போது ஓவர் ஒபிசிட்டி இருந்தார். அந்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனர்ஸ் இருந்தாங்க. பட் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஓனராக நாங்களும் சப்போர்ட் பண்ணணுன்றது எங்களோட சைட்லேருந்து நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ அப்போ தான் நம்ம ராஜேஷ் பிரதர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து ஃபிட் பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்கள் ஜிம்லேருந்து கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்மளோட அசோசியேஷனுக்கு வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணுன்றது வந்து மெயின் கோல் இது. ப்ளஸ் என்னன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம இருக்கணும். இந்த ஒரு ஃபிட்னஸ்ன்றதை பொறுத்து அவங்க இப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம ரன் பண்ணி ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணி ஒரு டீமாக இருந்தோம்னா நம்ம எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் ஒன்று. ஸோ தேங்க்யூ பிரதர். ஹாய், என் பேர் வந்து கார்த்திகேயன். நான் வந்து ராம்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் தான் இருந்தேன். இப்போ நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணி ஒரு 6 month தான் ஆகுது. 6 month முன்னாடியிலேருந்து ரொம்ப வந்து ஃபேட்டாக இருப்பேன். ஒரு 6 month இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணின்னு இருக்கும்போது வந்து ஒன்றும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ஓனர் தான் வந்து இந்த மாதிரி ஃபிட் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுவேன் நம்புகிறேன். நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன். தேங்க்யூ. அடுத்த கண்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷ் ஜிம் சொல்லி மிஸ்டர் விஷ்ணு இருக்காரு. அவங்க கண்டெஸ்ட்டை கூப்பிட்டு வந்துருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். குட் மார்னிங் ஆல். என் பேர் விஷ்ணு. விஷ் ஜிம் குளத்தூரில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் கிளைண்ட்ஸ்லாம் சொல்லுவோம், சாட்டர்டே இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ டிஎன்ஜிஓ குரூப்பில் வேறு இருக்கிறோம். ஸோ அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம், ஸோ மோட்டிவேட்டாக இருக்குன்ட்டு. ஸோ ரீசெண்டாக இப்போ தான் பிக் பாஸ் முடிஞ்சுது. அதுலேயே பார்த்துருப்போம் நம்ம விக்கல் விக்ரம் எப்படி வந்திருப்பாரு, எப்படி வெளியே போயிருக்காருன்ட்டு. ஸோ அது வந்து அன்கான்ஷியஸாக பண்ணுறாங்க. பட் நம்ம அதாவது கான்ஷியஸாக எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம், ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சித்ராகலா அவங்க மிஸ்ஸஸ் தான். அப்படியா? ஸோ அவங்கள வச்சு நம்ம மோட்டிவேட் பண்ணி ஸோ ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். என் பேர் சித்ரகலா. நாங்கள் முஸ்லீம்லேருந்து வரோம். ஆக்சுவலி நான் வந்து
என்ன சொல்றது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். பட் வந்து அது கண்டினியூஸா போகவே மாட்டேங்குது. எப்படியோ நம்ம வந்து டயட்டும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அண்ட் கொஞ்ச நாள் டயட் ஃபாலோ பண்ணலாம், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் நான் இருந்தேன். அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஆனால் நம்ம ஜிம் ஓப்பன் பண்ணியும் நம்ம அந்த இதில் நம்ம ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறதுக்காக இப்போ அட்லீஸ்ட் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதாச்சும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட ஜிம்மை வந்து இதில் வந்து நான் காட்டலாம் அப்படின்னு ஒரு இதில் நான் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்ட் மிஸ்டர் சேட்டன் ராவ் சொல்லி நம்ம சார் இருக்காரு. ஸோ அவர் வந்து பாடி ஸ்டைல் ஃபிட்னஸ்ல இருந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த ஓனர் வர முடியல. ஸோ ஜஸ்ட் அவரோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஸோ உங்களை பத்தி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். என் பேர் சேட்டன் ராவ். எனக்கு வந்து பாடி ஸ்டைல் ஃபிட்னஸ் பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணாரு. அவர் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வருஷமா ஜிம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு 40 வயசு ஆகி போச்சு. 22 வயசுல பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து 63 கிலோ தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 97 கிலோ ஆகி போச்சு. ஆல்மோஸ்ட் 26 கிலோ ஏறிச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க வந்திருக்காங்க. பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோ 7 கிலோ 8 கிலோ கம்மி பண்ணுவோம். திருப்பி ஒரு 4 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்துடும். நான் இப்போ கூட ஒரு 90க்கு வந்து மறுபடியும் 97 போயிட்டேன். இது வந்து போயிட்டு ரொம்ப வருஷம் 12 வருஷமா இதில் போராடிட்டே இருக்கோம் நம்ம. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இது வரமாட்டேங்குது. இது கம்மியாகுது ஜாஸ்தி ஆகுது. அதுவும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கு எனக்கு. அதுலேயும் எவ்வளோ கம்மியாகுதோ மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக இதாகுது. ஸோ அதனால இந்த ஒரு இதில் பாஸ்கர் சொன்னதுக்கு அப்புறம் சரி ட்ரை பண்ணி இப்போ இந்த டயட்டிஷியன் கூட இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இனிமேல் அது கரெக்டாக வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. எல்லாரும் நல்லபடியாக பண்ணுவோம், எல்லாரும் நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. விவேக் அவங்கள இன்வைட் பண்றேன். அவரு பாத்தீங்கன்னா கோல்டன் பாய்ஸ் சொல்லி ஜிம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கண்டஸ்ட்டை நான் வெல்கம் பண்றேன். எத்தனை பேர் வராங்க? 2 பேரும் 3 கண்டஸ்ட்டை கொடுத்துருக்காரு அவர் வந்துட்டு. ஸோ 3 பேருமே உண்மையிலேயே கோல்டா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்க இந்த ஜேர்னியை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா ஃபன்னியா கொண்டு போறதுக்கு நீங்க ஒருத்தரும் முக்கியம். இவங்க ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஹாப்பியா வராங்க. கண்டிப்பா செம்மையா போனவங்க நம்புறேன். ஸோ அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபவுண்டர் ஆஃப் கோல்டன் ஜிம் அவரை பத்தி பேசுவோம். கோல்டன் பாய் சாரி. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் விவேக். நான் கோல்டன் பாய்ஸ் ஃபைட் கிளப்போட ஃபவுண்டர் அண்ட் ஹெட் கோச். நான் தமிழ்நாடு போலீஸாக இருக்கேன். ஒரு 18 இயர்ஸ் மேலே பாக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பாக்ஸர். 4 இயர்ஸ் என்னோட அகாடமி ரன் ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக ஃபைட்டிங் கிளப்பு. 3 பேர் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். 3 பேருமே இருக்கிறதுலே எங்கள் பசங்க தான் கொஞ்சம் வெயிட்டான பசங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஜேர்னி கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் உண்மையாகவே கஷ்டமான ஜேர்னி தான். பட் ஆனால் ஆரம்பிச்சதை நிப்பாட்டிடாதீங்க. ஈஸியாக இருந்தால் எல்லாருமே பண்ணிட்டு போயிடுவாங்க. கஷ்டமாக இருக்கிறதுனால தான் கம்மியாக போகும். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்சிமம் உடம்பு இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட வில் பவர் மட்டும்தான். உங்களோட வில் பவர் தான் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ண போது. கிவ் அப் பண்ணாதீங்க, புஷ் பண்ணுங்கள். எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். எல்லாருமே ஒரு நல்ல ரிசல்ட்டோட நல்ல மெமரிஸோட திரும்பி போகிற மாதிரி பார்த்துக்கலாம். 120 டேஸ் கழிச்சு நான் என் பசங்களை மட்டும் நல்ல ரிசல்ட்டோட பார்க்கக்கூடாது, உங்க எல்லாரையும் நல்ல ரிசல்ட்டோட ஒன்றாவே போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. ஹாய், என் பேர் பிரவீன். நான் எம்ஜிஆர் காலேஜில் தான் யூஜி படிச்சுட்டு இருக்கேன். அண்ணன் ரெஃபர் பண்ணாங்க, அதனால தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஹாய் ஆல், குட் மார்னிங். என் பேர் ஜெயந்த். நான் கோல்டன் பாய்ஸ் ஃபிட்னஸ் கிளப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். லைக் நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. வெயிட் லாஸ் பண்ணுவேன், திரும்பி வெயிட் ஏறும், திரும்பி வெயிட் லாஸ் பண்ணுவேன். ஒரு மோட்டிவேஷன் இல்லையே, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சிட்டேன். அப்போ மாஸ்டர் கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதனால் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு ரிசல்ட் எப்படி இருக்கோ இல்லையோ, பட் எனக்கு ஒரு ஸ்டார்டிங் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி இந்த சேலஞ்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் பெஸ்ட்டு நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், என் பேர் அர்ஷத். நான் வந்து கோல்டன் பாய்ஸ் ஜிம் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன். நான் ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். எல்லாரும் என்ன கேட்குறது ஒரே கேள்வி தான், டாக்டராக வந்துட்டு நீயே இப்படி இருக்கியே அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஒரு மோட்டிவேஷனாக அண்ணன் அமைச்சார் இதை. ஸோ இதை மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம எல்லாருமே வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். ஸோ தேங்க்யூ. ஃபிட்னஸ் மந்த்ரா ஜிம் ஓனர் மிஸ்டர் செந்தில், சுந்தர் அண்ட் சுரேஷ் வாங்க. தினைக்கும் பிரியாணி சாப்பிடுவாங்க, காலையிலே சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க, சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டா கெட்டு போயிடுதா? என்ன பாடி இருக்கீங்க?
இப்போ 97 இருக்கு சார். 98,500 போய் சொல்றாரு. 1.5 கிலோ குறைச்சி 1.5 கிலோ கம் பண்ணாலும் அதையும் போட்டு கொடுத்துறாரு மாஸ்டர். ஓகேங்களா? வருவாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு, சாப்பிடுவாரு, வெயிட் குறைய மாட்டேதுன்னு 3 கிலோ குறைச்சிட்டு ஊருக்கு போனாரு, 6 கிலோ ஏறி வந்துட்டாரு. இந்த ப்ரோக்ராமை போட்டு கண்டிப்பா குறைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பா மாஸ்டரோட நம்பிக்கையை காப்பாற்றுவேன். இந்த 120 நாள்ல எப்படியும் ஒரு 60 கிலோ வந்துடுவா. 60 கிலோ வந்துருவாரா? வாழ்த்துக்கள். நன்றி. சுந்தர், ஹலோ, குட் மார்னிங். என் பேர் சுந்தர், ஃபிட்னஸ் மந்திராஜம்லேருந்து வரேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வின்டர் சீசன், சம்மர் சீசன் மாதிரி வெயிட் இறங்கும் ஏறும் அது மாதிரி போயிட்டுருக்கு. ஃபுட் ஹேபிட்டில் கண்ட்ரோல் இல்லை. நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். ட்ராவலில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணுறேன். ஈவன் இவர் எனக்கு வந்து நிறைய கோச்சிங் கொடுப்பாரு. அவரே டைவர்ட் பண்ணி நான் ஹோட்டல் கூட்டு போயிடுவேன். ஸோ இந்த 120 டேஸில் அட்லீஸ்ட் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். தேங்க்யூ. எனக்கு பேர் நெக்ஸ்ட் கண்டஸ்ட் விஜயலட்சுமி அவங்கள இன்வைட் பண்ணுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா GS ஹைடெக் ஃபிட்னஸ் ஜிம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகள் அவங்களே சொல்லுவாங்க. ஹலோ, ஹாய், மை நேம் இஸ் விஜயலக்ஷ்மி. நான் வந்து ரொம்ப வருஷமா ஃபிசியோதெரபிஸ்ட் ஆக்சுவலி நான். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஜிம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து வெயிட் வந்து அவர் வந்து நான் என்ன கேட்டாலும் ரொம்ப லவ்விங் ஹஸ்பண்ட், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால ஒரு மேரேஜ் ஆனோடனே ஒரு 1 மந்த்லேயே டிராஸ்டிக்காக ஒரு 15 kgs இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பேபி, செகண்ட் பேபி அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணவே முடியல. இப்போ ஒரு 15 kgs லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே வந்து ஒரு நாள் நல்லா சாப்பிடுவேன், ஒரு நாள் சாப்பிடாம இருந்து ஐயோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு நாள் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல நான் ஜாயின் பண்றதுக்கு ரீசனே வந்து எனக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ஒரு 3 மாசம் நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் அது நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒரு பார்ட்டா மாறிடும்ட்டு எனக்கு ஒரு டிசிப்ளின் வேணும்ன்றதுக்காக இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். மிஸ்டர் மயில்ராஜ் அவர்களை வந்து வெல்கம் பண்றேன். அவருடைய ட்ரைனர் மிஸ்டர் விக்னேஷையும் வெல்கம் பண்றேன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் த்ராப் ஜிம் ப்ரெசென்ட் பண்ணி வராங்க. ஸோ அதுக்காக அவங்களுடைய பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஹாய் ஆல், என் பேர் மயில்ராஜ். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ஹெல்த் ரிலேட்டடாக ப்ரைவேட் கம்பெனினாலே மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போய் வெயிட் லாஸ் பண்ணி கரெக்டாக இருக்கலான்றதுக்காக ஜிம் ஜாயின் பண்ணேன். அஜிஸ் மாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் யோசித்தேன். பட் சரி ஓகே, ஒரு டிசிப்ளினாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக முடிக்கலான்னு பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாய் ஆல், என் பேர் விக்னேஷ். நான் ஆத்ரோவில் தான் ட்ரைனராக இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு மென்ஸ் பிசிக் அத்லெட், மிஸ்டர் இந்தியா வரைக்கும் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஜிம்மில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு செகண்ட் ஜிம் தான் இது. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து திருப்பியும் நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் காட்டியிருக்கேன். அண்ட் தென் வந்து 4 months வந்து நான் ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணேன். உடம்பு மாறிடும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த 4 months கிடையாது. நீங்கள் வந்து அது வந்து உங்களுடைய டெய்லி லைஃப்பில் ஆட் பண்ணால் மட்டுமே. இப்போ நீங்கள் 4 months நல்லா டயட் ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்த 1 monthல நீங்கள் இந்த 3 மாதம் இருந்த வெயிட் திருப்பி கெயின் ஆவீங்க. அந்த டயட் விட்டீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இல்லை முக்கியமான பிளே ரோல் பேக் பண்ணுமே. ஸோ இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காண்ட பழக்கத்தை மட்டும் உண்டாக்குற 4 மாதமாக எடுத்துங்க. லைஃப் ஸ்டைலாக இந்த ஃபிட்னஸை மாற்றிட்டு லைஃப் ஸ்டைல் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணால் அப்போது 60 உங்களால் எழுந்து நடக்க முடியும் இப்போ இருக்கிற உணவு முறைக்கு. சரிங்களா? ஆர்த்ராப் ஜிம்மை ரெப்ரசன்ட் பண்ணி மிஸ்டர் காமேஷ் கண்டஸ்டாக வராரு. அவருடைய ட்ரைனர் மிஸ்டர் ரோஹித். அவங்கள பற்றி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். ஹாய் ஆல், குட் மார்னிங். என் பேர் காமேஷ். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ஒரு 15 years ஜிம்மில் தான் இருக்கேன். ஜிம் ஃபீல்டு, ஜிம் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கேன். பட் அப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம் நல்லா இருக்கும். அகைன் 6 மாதம் மறுபடியும் வெயிட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா டயட்டில் இருக்கும்போது கரெக்டாக இருக்குது, டயட் இல்லாத போது இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்து அப்படியே லைஃப் ஸ்டைலாக கண்டினியூ பண்ணுறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய ட்ரைனரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஹாய், ஐ எம் ரோஹித், அரபிக்ஸ் ட்ரெயினர். பாஸ்ட் 21 years இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் நான் ஃபஸ்ட்டு நுழைஞ்சதே பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் தான். ஐ வாஸ் 170 திஸ் பிஃபோர். நான் 170 இருந்து அப்புறம் மிஸ்டர் சென்னை பண்ணேன். சரிங்களா? எனக்கு என்னென்னா நிறைய பாடி ஷேமிங், நிறைய இஷ்யூஸில் இருந்திருக்கேன். சரிங்களா? அதனால தான் ஆக்சுவலாக நிறைய பேரை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இறங்கினேன். இதுவே ஃபீல்டாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
தேங்க்யூ. கண்டிப்பா ரோஹித்தை பத்தி நிறைய பேசலாம். ஸோ இப்போ தம்பி சொன்னாரு டாக்டரா இருக்கவங்க நீ எப்படி குண்டா இருக்க சொல்ற, அதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைகள் தான். அதெல்லாம் இந்த பாக்குற மக்கள் வந்து மாத்திக்கங்க. டாக்டருக்கும் நோய் வரும், வெயிட் வரும், யாருக்கு வேணாலும் வரும், இலையா இருக்கணும் கூட வரும், சாப்பிடாம இருக்கணும் கூட வெயிட் குண்டா இருப்பான், சில ஹார்மோன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ வெயிட்டை வச்சு யாரையும் வந்து பாடி ஷேமிங் பண்ணவே பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன், சரிங்களா? ஸோ வெயிட் அதிகமா இருக்குன்னா அவங்க வெயிட் குறைக்க சொல்லுங்க, ஹெல்த்தியா இருங்க சொல்லுங்க, அதை அட்வைஸ் பண்ணுங்க. ஆனா நீ எப்படி இருக்கலாமான்ற வார்த்தையில அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னியோட அது முற்றுப்புள்ளி வைச்சா நல்லா இருக்கும். அவங்கவுங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா வெயிட் லாஸ் கண்டிப்பா முக்கியம் தான். ஆனா அதை பாடி ஷேமிங்கா கொண்டு வராதீங்க, ஹெல்த்தியான விஷயம்ல மோட்டிவேட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் நிகழ்ச்சி ஃபிட் பாஸ். ஸோ தேங்க்யூ. அது இல்லாமல் ரோஹித் கண்டிப்பா ஒரு 170 kg யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தாரு, ஒரு மலை மாதிரி இருந்தாரு. நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா தம்பியை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஜூனியர் எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட்டிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கும் நம்மளோட ஹார்ட் த்ராப்ல டிராவல் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே ஒரு டேலண்டான பர்சன்ஸ், எல்லாம் ட்ரைனர்ஸ் ஆகட்டும், ஓனர்ஸ் ஆகட்டும், நம்ம பெஸ்ட்டு கொடுப்போம், பெஸ்ட்டை காட்டுவோம். அதுக்கு வந்துட்டு கண்டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் கொடுக்கறது முக்கியம் இல்லை, டயட்டு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அது டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம், ஒர்க் அவுட் முடிச்சோன்னே நேராக டீ கடைக்கு போயிட்டு ஒரு வடை டீ சாப்பிடுறது, இல்லை ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே ப்ரோட்டீன் ஏற்றுன்ற பேரில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது, ஏதோ சாப்பிட்றாங்க. ஸோ அந்த பழங்கள்லாம் சாப்பிட்றது தப்பே கிடையாது. நான் இப்பயும் சொல்கிறேன், வடை சாப்பிடுங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க, ஆனால் குவான்டிட்டி இருக்குது, அதுக்கான நேரங்கள் இருக்குது. ஸோ அதை பார்த்து பண்ணுவோம், கற்றுப்போம், நிறைய விஷயங்கள் செய்வோம். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் ரோஹித் அண்ட் காமேஷ். தேங்க்யூ. இந்த ஸ்டுடியோ ஆடான்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஸோ இதோடைய ஃபவுண்டரு நான் தான், ராஜேஷ் பெருமாள். ஸோ இங்கேருந்து எங்களுக்கு ஏரோபிக்ஸ் ஒரு கிளைண்ட் சப்போர்ட்டிங்காக கண்டெஸ்டாக உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறேன். மிஸ்டர் ஷாலினி அவர்களே, வெல்கம். ஹாய், திஸ் இஸ் ஷாலினி. நான் ஜிம் வந்து ஒரு பாஸ்ட் 7-8 இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். அண்ட் தென் ஒரு 3 இயர்ஸ் எதுவும் பண்ணல. ஸோ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஓகே, வெயிட் லாஸ்லாம் பண்ண வேண்டாம், நம்ம பிடிச்சதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட் டு கம் டு ஏரோபிக்ஸ், டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் தென் அகெயின் இந்த சேலஞ்ச் பற்றி மாஸ்டர் சொன்னார். ஸோ ஐ கான்ட் ட்ரை, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஐ ஸ்டார்டட் டு ரிஜிஸ்டர் ஃபார் திஸ். அதனால ஐ ஹோப்ஃபுல்லி வெயிட் லாஸ் பண்ணோன்ற ஒரு ஒரு மோட்டிவேஷனோட வந்திருக்கேன். பயங்கர மோட்டிவேஷன் வந்துருக்காங்க, பார்க்குறோம். 120 days கழிச்சு நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி ஒரு லாஸ்ட் இன்ட்ரோடக்ஷனு. ஸோ ஒரு உமன்ஸ் ஃபிட்னஸ் சென்டர்ல இருந்துட்டு நமக்காக கிருத்திகா அவர்கள் வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் கிருத்திகா, வாங்க. இவங்க கிளைண்ட்டும் இருக்காங்க, பிரியான்னு பிரியா, அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து 1 month முன்னாடி பிளான் வந்துட்டு, ஸோ இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவங்கள வர முடியல, அதுக்காக கலந்துக்க முடியல சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க நாளிலேருந்து அந்த வெயிட்லாம் போட்டு செக் பண்ணி அவங்களுக்கு வர வச்சு நாங்கள் எல்லாமே அசிஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்களும் ஒரு கண்டஸ்ட்டாக உள்ள வருவாங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் 2 weeks கழிச்சு நம்ம மீட் பண்ணப்போ வந்து அப்போ நீங்கள் இன்னொரு கண்டஸ்டையும் பார்த்துருவீங்க. ஸோ இப்போ இவங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஹாய், ஐ எம் கிருத்திகா. நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் மைண்ட் உமன்ஸ் ஃபிட்னஸ் சென்டர், ஒரு லேடிஸ் ஜிம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு சார் தான் வந்துட்டு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சார் தான் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா, சார் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபீல்டில் வந்து நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். ஸோ வந்துட்டு கிளைண்ட்ஸு, பசங்க, ஃபேமிலி எல்லாத்தையும் பார்க்கறதுனால நானும் கொஞ்சம் அடிக்கடி வெயிட் லாஸ் பண்ணுறது, திருப்பி ஏறுறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னடானா, லாஸ்ட்டாக ஒரு 1 இயர்க்கு முன்னாடியும் கொஞ்சம் என்னோடய ஹெல்த்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணாத, ட்ரைனிங்கு அந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத, வெயிட் லாஸ், பிசிஓடி அந்த மாதிரி எனக்குமே வந்திருக்கு. ஸோ அது சார் வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே ட்ரைன் பண்ணுறோம், நம்மளும் வந்துட்டு இதே மாதிரி பார்க்காதட்ட நம்ம ஹெல்த் இன்னும் மோசமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இந்த 120 days சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு நானும் என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ. சாரி, அப்புறம் நம்ம டயட்டிஷியன் மழை வந்து அவங்க ரொம்ப லாங் வேளச்சேரி தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டாங்க, இப்போ மழை காரணமாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பற்றி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ வெல்கம் பாலசுந்தரி அவர்களே, வாங்க. வெல்கம். ஹாய், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். என் பேர் பாலசுந்தரி. ஸோ இந்த ஃபீல்டில் 10 இயர்ஸாக இருக்கேன் ஃபார் கிளினிக்கலில். அண்ட் டயட்னா ஜென்ரலாக எல்லாருமே வந்து கீட்டோ, பேலியோ, இந்த டீடாக்ஸ், அப்புறம் இந்த வாட்டர் டயட், ஃப்ரூட் டயட், அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பேலன்ஸாக ஃபாலோ பண்ணாதான் நம்ம பாடிக்கு கார்ப்ஸும் வேணும், ப்ரோட்டீனும் வேணும், ஃபேட்டும் வேணும். கார்ப்ஸ் ஃபார் எனர்ஜி, ப்ரோட்டீன் மசில்ஸ்க்கு வேணும், ஃபேட் நம்ம வந்து பிரெயின்காக இருக்கட்டும், ஹார்மோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேணும். ஸோ உங்களோட டயட் பிளான் மோஸ்ட்லி வந்து போர்ஷன்ஸ் அண்ட் எப்படி சாப்பிடணும், இந்த கைட்லைன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பேலன்ஸ் டயட் தான் நாங்கள் பிளான் பண்ணி கொடுப்போம்.
அவ்வளோதான். ஏதாவது டவுட்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இன்னும் ஒருத்தர் முக்கியமானதை நான் மறந்துட்டேன் இருக்கிற கொஞ்சம் கமிட்மெண்ட்டில். ஸோ நண்பர் லோகேஷ் அவர்களை வெல்கம் பண்ணுறேன். வாங்க லோகேஷ். ஸோ இவர் ஒரு ரீபாக் ஃபிட்னஸ் அண்ட் ஏரோபிக் ட்ரைனரு ப்ளஸ் என்னுடைய ஆடான்ஸ் அகாடமியோட ஏரோபிக்ஸுக்குள்ள சிஇஓவாக இருக்காரு ஏரோபிக் ஸ்பாட்டில். ப்ளஸ் அது இல்லாமல் அவர் நிறையா கலைகள் கற்று வச்சிருக்காரு. அவரை பார்த்தா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பார்த்தாலும் நிறைய பேர் ட்ரைனரா அப்படிதான் கேட்பாங்க. நான் ஆரம்பிக்க போது என்னோட ஜர்னி பார்த்தீங்கன்னா ட்ரைனரா இல்லை போய் ஜிம்ல போய் மிஷின் தொடங்க கிளீனரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக வந்து நின்றுருக்கேன். இதை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காக பல விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைன். இனிமே உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது இல்லையா, அதுதான் உண்மை. ஸோ ஆரம்பத்தில் நான்லாம் இன்னும் லீன், நான்லாம் பார்த்தீங்கன்னா 65 kg தான் இருந்தேன் ட்ரைனராக இருக்க போது. நான் எப்படி இருந்தும் பார்த்துங்க. இப்போ நான் ஒரு 73ல இருக்கேன். பட் 65 இன்னும் லீனாக இருப்பேன். அப்போ இந்த வார்த்தை தான் ட்ரைனரா கிளீனரா இப்படி தான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஓரளவுக்கு நிற்கிறேன் நினைக்கிறேன். இன்னமும் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை பண்ணுவோம். ஸோ நண்பரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். வணக்கம். நான் இந்த ஃபீல்டில் 23 இயர்ஸாக இருக்கேன். ஆக்சுவலாக பேசிக்கலி டான்ஸ் கோரியோகிராஃபர் ப்ளஸ் வந்து ரீபாக் பண்ணிகிட்ருக்கோம், இங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். ராஜேஷ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இது இல்லாமல் நாங்கள் இன்னும் அட்வான்ஸாக நிறையா ஃபிட்னஸில் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இன்னும் மக்களுக்கு இது கற்றுக் கொடுத்து இன்னும் ஹெல்த்தியான விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கான்செப்ட் என்ன, சேவ் ஹியூமன். எல்லாம் சேவ் வாட்டர், சேவ் அனிமல் சொல்கிற மாதிரி சேவ் ஹியூமன். மனிதர்கள் தான் நிறைய இப்போ நோயால் பாதிப்படைய உயிர் இழந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதை முதல்ல சரி பண்ணுறதுக்கு நம்ம பேஸாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நாங்கள் அப்டேட் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் தான் பண்ணிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். ஸோ உங்கள் சப்போர்ட் இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. கிரேட் காலி அப்படின்னு ஒருத்தர் பெரிய மலை போல நம்ம இந்தியா WF பேர் இருக்காரு இல்லையா. ஸோ எஸ், அவருக்கும் இவர் வந்து மெடிசன் டாக்டரா இருந்து பண்ணி. ஸோ அவரை பத்தி அவர் மூலியமா ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க ஒரு இடத்துல சொல்லிட்டு நல்லா இருக்கும். சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட், எல்லாம் பண்ணுங்க. இங்கே வந்து ராஜேஷ் வந்து இன்னும் ஃபிட் பாக்ஸ்ன்றது இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் என்னுடைய கிளப் வந்து துபாயில் ஸ்டார்ட் பண்ணுறோம், MMA கிளப்பு. ஸோ அதுலேயே வந்து ஒரு இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு செலக்ட் பண்ணி அங்கே கூட ஒரு இது பண்ணுவார். ஆல் த பெஸ்ட், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நமக்கு ஏதாவது இன்ஜுரி ஆனாலுமே நம்ம ஃபிசியோ டீம் எப்படி நமக்கு இருக்காங்களோ, ஸோ அவர் வந்து ரொம்ப சீனியர் இதில் வந்துட்டு கண்டிப்பாக இவரும் நமக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க. நமக்கு இன்ஜுரியை பற்றி கவலையே படாதீங்க, எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம டீம் இருக்காங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் டாக்டர் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக. ஏதோ இந்த ஃபிட் பாஸால ஒரு சின்ன ஒரு மொமெண்டோவா. கடைசியாக நம்மளுடைய ஃபிட் பாஸோட கண்டெஸ்ட் மிஸ் மோனிகாவை இன்வைட் பண்ணுறேன். அவங்கள பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அவங்களுடைய ட்ரைனர் மிஸ்டர் ஜஸ்வின் வந்திருக்காரு பாஷ் ஜிம்ல இருந்துட்டு. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்ப்போம். மேடம் உங்களை பற்றி ஒரு என்ன பண்ணுறீங்க? ஹாய், என் பேர் மோனிகா. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 months-ஆ பாஷ் ஜிம்மில் ஒர்க் அவுட்க்கு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு என் ட்ரெயினர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். இல்லை, ஆமாம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஜஸ்வின். 1.5 years-ஆக பாஷ் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து புதுசாக இதான் என்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன். ஸோ ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலான்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி ஒரு லாஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ மிஸ்டர் ராஜ் கேமராமேன் அவர்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ இவர் கேமராமேன் மட்டும் சொல்லக்கூடாது, இவர் ஒரு பாடி பில்டரு, இவர் ஒரு ஏரோபிக் ட்ரைனரு. அண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கு ஒரு நல்ல ஒரு தம்பி மாதிரியும் கூட. ஸோ கூட இல்லை, தம்பி தான். ஸோ ரொம்ப பல வருஷமா எனக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா இருக்கு. அதுல மெயின் இந்த சப்போர்ட்ல நான் அடுத்தது ஆட் பண்ணணும் இவரையும் வந்துட்டு. இதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சியும் இவர் தான் அந்த ஷூட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இவருடைய பொறுப்பு தான். ஸோ அதுக்காக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கேட்டுப்போம். மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டாரு அவரு. இப்போ வந்து மாஸ்டர் சாம் அந்த யூடியூப் தான் போடுறேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகுது அந்த யூடியூப் தான் வரும். கண்டிப்பா பாருங்க, இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். சக்சஸ் பண்ணி வின் பண்ணுங்க. முக்கியமா கேஷ் பிரைஸ் வின் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா கலக்கிடுவோம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி நம்ம நல்லபடியா கொண்டு போறதுக்கு நம்ம டயட் கிளினிக்கு
சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா தான் நம்ம வந்து டயட்டை ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வெப் ஆப் எல்லாமே பண்ண போகிறோம். அது மூலிமா தான் உங்களுடைய உணவுகளுடைய கலோரிஸ் எல்லாமே பேலன்ஸ்டு ஃபுட் எப்படி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது தமிழ்நாடு ஜிம் ஓனர்ஸ் அசோசியேஷன். ஸோ இந்த அசோசியேஷன் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை, இன்னைக்கு நிறைய ஜிம் ஓனர்ஸும் இல்லைன்னா சொல்லணும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போக போகிறோம். எங்கள் அசோசியேஷன் மூலிமா நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம பாடி பில்டிங், பவர் லிஃப்டிங், ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து பல ஆண்டுகளாக நல்லபடியாக அது ஒரு காம்படிஷன். அது வந்து ஸ்போர்ட்ஸ். பட் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ நம்ம அதோட லைஃப்ல நல்லபடியாக ஒரு இப்போ அவர் சொன்னார் லோகேஷ் ஹியூமன் சேவ்னு சொல்றாரு இல்லையா, இப்படி வாட்டர் சேவ் பண்ணுங்க, இதை சேவ் பண்ணுங்க அப்படி சொல்ற மாதிரி நம்மளை முதல்ல சேவ் பண்ணி ஆகும். நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா நம்ம எதுல வேணாலும் கலந்துக்க முடியும், எப்படி வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், வரலாம், ஜாலியா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்காக தமிழ்நாடு ஜிம் அசோசியேஷன் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஆர்த்தி ஸ்கேன்ஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய பாடியை செக்அப் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது வைட்டல் இன்சைட் சொல்லிட்டு ஆர்த்தி ஸ்கேனில் ஒன் ஆஃப் த பிரான்ச் அவங்க உள்ளேயே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து டெக்ஸா ஸ்கேன் அண்ட் மெட்டபாலிக் டெஸ்ட்டுக்கான சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வேரின்டோ, இவர் தான் நமக்கு மேக் பண்ணி கொடுக்குறாரு, நம்மளோட டிஜிட்டல் பார்ட்னர். எல்லாமே ஆல்ரெடி நிர்மல் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆயிருப்பாரு. ஸோ அவங்க தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட் ஃபார் பேக் எண்டில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது. அடுத்தது கின் ஆரோ. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக ஃபிசியோ டீம். அவங்கள வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்கேஸ் நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே அசிஸ்ட் பண்ணி உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அகைன் ரீஹபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஃபீட்பேக்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு போவோம். தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்தது பாடி மெஷர்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வெயிங் போயிட்டு இருக்கு, அந்த மெஷர்மெண்ட் போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக ஃபிட் டெஸ்ட் ஒன்று இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஃபிட் டெஸ்ட்ல தான் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃபிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கு, நம்மளுடைய பாடி பேலன்சிங் எப்படி இருக்கு, நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு, அப்பர் லிம்ப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, லோவர் லிம்ப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போறோம். இன்னைக்கு எப்படி பண்றோமோ உங்களுடைய பெஸ்ட் என்னவோ அதை கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். டே 1 இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ரேஞ்சோ அதை பண்ணுங்க. ரொம்ப புஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை டே 120 டே போவோம் நம்ம மீட் பண்ணப்போ வந்து அகைன் நம்ம அதை ரீகால் பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் எடுத்து பார்க்கப்போ வந்து என்ன சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு, பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ இன்ச்சஸ் நடந்திருக்கு, நம்மளுடைய ஃபிட்னஸ்ல என்ன டிஃபரன்சியேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்ம அசஸ் பண்ண முடியும். இதை மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். சரிங்களா? தேங்க்யூ ஆல். ஸோ அப்புறம் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க டயட்னா நமக்குன்னு தனியாக சமைக்கணுமே, நமக்குன்னு தனியாக ஏதாவது பண்ணணுமே, வீட்டில் நம்ம எப்படி தொல்லை பண்ணுறது, ஒய்ஃப் எப்படி தொல்லை பண்ணுறது, இல்லை நம்ம பசங்களை பார்த்துட்டே நம்ம அவங்களுக்கு பண்ண போது நம்மளால பண்ண முடியலையே ஃபீமேல் ஃபீல் பண்ணுறது, அப்படிலாம் இந்த டயட்டில் இருக்கவே இருக்காது. நான் இதை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம என்ன டே டு டே லைஃப்ல சாப்பிட்றோமோ, என்ன பார்க்குறோமோ, எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குதோ, ஹோட்டலில் சாப்பிட்றோமோ எல்லாமே சாப்பிடலாம். அதுதான் சாப்பிட போகிறோம். மனுஷனா பிறந்ததே வந்துட்டு நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தான். எல்லா உணவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது என்னென்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபைனலி நம்ம ஃபிட் டெஸ்ட் எடுக்க போறோம். ஃபிட் டெஸ்ட் முடிஞ்சோன்னா ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்கை இன்னிலேருந்தே ஆரம்பிப்போம். ஜஸ்ட் ஒரு ஃபன் டாஸ்க் தான். அதை உங்க பெஸ்ட் கொடுங்க. ஓகே? தேங்க்யூ. ஃபிட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாடி பேலன்ஸ் பண்றது. ஸோ அது வந்து 1 leg போஸ். சரிங்களா? அந்த 1 leg பேலன்ஸிங்ல நம்ம என்ன பண்ண போறோன்றது ஒரு 5 பேரை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். யார் பெஸ்ட் மேக்ஸிமம் டைம் இருக்கலாம். இது வந்து சேலஞ்சு கிடையாது. உங்களுடைய பாடி என்ன பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. இது சேலஞ்ச் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபிட் டெஸ்ட். உங்களுடைய பாடி பேலன்ஸ் எந்த அளவுக்கு தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதை சேலஞ்சா எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய பெஸ்ட் கொடுங்க. விட்டுட்டீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸா இருங்க, பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் இன்வைட் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க, நீங்க சுகன்யா, ஷாலினி, விஜி, வாங்க. வெல்கம். டைமிங் நோட் பண்ணிட்டு எனக்கு எல்லாருக்கும் டைம் பாருங்க. வெங்கட் நீங்க டைம் பாருங்க அண்ட் வாங்க. நோட் பண்றியா? நோட் பண்றா. எத்தனை பேருங்களா? அத்தனை பேரோட ஃபார்ம் வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஃபார்ம் எங்க?